ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பில்ஸ் எல்லாமே ஆன் அக்கௌண்ட்ல வச்சிருப்போம். ஸோ அந்த ஆன் அக்கௌண்ட்ல இருக்க பில்ஸ் எல்லாமே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோவா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன் அக்கௌண்ட் இருக்க பில்ஸ் எல்லாமே எப்படி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்றது பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோவா அட்ஜஸ்ட் பண்றது பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் போயிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா சண்டே டெப்டர்ஸா இல்லை சண்டே டெப்டர்ஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சண்டே டெப்டர்ஸ்ன்றது கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஏஜிங் மெத்தட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஏஜிங்கில் ஏஜிங் பை பில் டேட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0 to எந்த டேஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 10 days மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அதுக்கப்புறம் 10 daysக்கு அப்புறம் எவ்வளோன்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் 10 days எவ்வளோன்ற மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம கர்சர் நகர்த்திட்டே போட்டோம்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் அக்கௌண்ட்ன்றது இங்கே பில்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் இங்கே டெபிட் வேல்யூ கிரெடிட் வேல்யூ வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா ஸோ அது என்னென்ன பில்லுன்றது இங்கே வந்து அந்த கஸ்டமர் வைஸாக இங்கே வந்து வியூ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ஒன்று என்டர் பண்ணோம்னா ஸோ அதில் ஆன் அக்கௌண்ட்ன்றது இங்கே எடுத்து வந்திருக்கும். ஸோ அது ஆல் டெஃப்னு கொடுத்தோம்னா டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஆன் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்துருப்போம். ஸோ அதனால தான் இங்கே என்ன இருக்குன்னா எடுத்து வருது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பில்ஸ் நிறைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் அக்கௌண்ட்ல கொடுத்துருப்போம். ஸோ அதனால தான் அது ஆன் அக்கௌண்ட்ல எடுத்து வருது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா பில்லுமே நம்ம ஆன் அக்கௌண்ட்ன்றது கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே எடுத்து வருது. ஸோ இதுதான் நம்ம ஆட்டோவா அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிலிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிடியில் வந்து எப்படி டேலியில் கான்ஃபிக் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அந்த டிடி பார்த்தீங்கன்னா டிடி ஃபைல் ஃபோல்டர் ரைட்னு அதில் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பில் வைஸ் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அந்த பார்த்த மட்டும் காப்பி பண்ணிட்டு டேலிக்குள்ளே போயிடலாம். டேலிக்குள்ளே போயிட்டு மேலே ஹெல்ப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎல் அண்ட் ஆர்ஆர்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் லோக்கல் டிடிஎல்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் மேலே லோட் செலக்டட் டிடிஎல் ஃபைல்ஸ் ஆன் ஸ்டார்ட் அப்ன்றதை எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பார்த்து கொடுத்துட்டு அந்த காப்பி பண்ணி பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்துடும். ஜஸ்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த டிடின்றது உங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டேஷ்போர்ட் கீழே பார்த்தீங்கன்னா லெஜர் பில் வாய்ஸ் ஆட்டோ கரெக்ட்ன்றது உங்களுக்கு எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த குரூப் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் சண்டே டெப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லெஜர் வந்து எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் ஆல் ஐட்டம்ன்றது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ல நமக்கு என்ன ஆயிருக்குன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ சண்டே கிளிக் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் ஆல் ஐட்டம் கொடுத்துறேன். ஸோ வித்தின் செகண்ட் என்ன இருக்குன்னா நமக்கு இங்கே வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டிஸ்பிளே மோர் போர்ட்ஸ் போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். இல்லை அவுட்ஸ்டாண்டிங்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் கொடுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் சண்டே டெப்டர்ஸ் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஏஜிங் மெத்தட் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏஜிங் பை பில் டேட்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் அதே மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் நகர்த்திட்டே போயிட்டா ஆன் அக்கௌண்ட் எல்லாமே என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஜியோவாக இருக்கும். அதாவது என்ன இருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் ஆனதுனால நமக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல பிளாங்காக காட்டும். ஸோ அதே மாதிரி சண்டே கிட்டாஸ் கொடுத்துக்கலாம். ஏஜிங் மெத்தட் கொடுத்துக்கலாம். அஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்காக இருக்கும். ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இப்போ போயிட்டு ஒரு கஸ்டமரோ இல்லை ஒரு பில்லை எடுத்து பார்த்தோம்னா ஸோ ஆல்டர் போயிட்டு ஒரு லெஜர் கொடுத்துட்டு என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஸோ ஆன் அக்கௌண்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக நமக்கு என்ன ஆயிருக்குன்னா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிருக்குன்னா பில்ன்றது நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.